என் பேர் வீரமணிங்க. என்ன நடந்துச்சுமா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? கூட பிறந்த தம்பி தானுங்க. கூட பிறந்த தம்பி தானுங்க. ராஜன் தானுங்க. என் தம்பி தானுங்க. ராஜன் தான். நாங்கள் மொத்தம் 6 பேருங்க. நாங்கள் குடும்பம் நம்ம எல்லாருமே இறந்துட்டாருங்க. இவனும் இறந்துட்டா. அவங்க எல்லாம் நோவோடு தான் இறந்ததுங்க. பெரிய தம்பி, சின்ன தம்பி, எங்கள் தங்கச்சி ஒன்று கேன்சர் இறந்ததுங்க. எங்கள் அக்கா ஒன்று இறந்துட்டா. நான் ஒருத்தி தான் ஒன்று இருக்கிறோங்க வீட்டில். எப்படி நல்லா தான் இருந்தானுங்க. இவன் குடிச்சா இந்த மாதிரி ஆகிட்டானு என்னமோ தெரியலிங்க. ஆனால் நல்லா தான் இருந்தானுங்க. 6 விரோதம் இல்லைங்க. 6 மோதம் இல்லை, சண்டையெல்லாம் பிடிக்கலிங்க. ஒருத்தர் இது இல்லை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்தானுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் வேலைக்கு போகிறேன்னு தான் வந்தானுங்க. அப்புறம் காலையில் வந்து எங்கெங்கே போனான்னு தெரியலைங்க. நானும் காங்கிரீட் போயிட்டு சாயந்தரம் வந்து எங்கள் அம்மா இருந்துட்டு சொல்லிச்சுங்க, பையனை ஒன்று அவனை காணன்னு. நான் எங்கேயாச்சும் நைட்டு வேலைக்குன்னு போயிட்டு வருவானு. ஒரு நாள் அப்படி தான் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தானுங்க. சரி அப்படிங்கன்னு போயிட்டு வருவானுன்னு தான் இருந்தோங்க. காலையில் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணணுன்னு எங்களுக்கே தெரிஞ்சதுங்க. இல்லைன்னு எனக்கு என் வீட்டில் குடிப்பானுங்க. குடிச்சு போட்டு யாருக்கிட்ட சண்டைக்கெல்லாம் போக மாட்டானுங்க. குடிச்சு போட்டு படுத்துப்பானுங்க. ஒருத்தர்கிட்ட சண்டையெல்லாம் அக்கம் பக்கத்தில் அடிக்க வர்றான்னு சொன்னது. அடிக்க வர்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க 3 நாளாக. ஆடி நோம்பிக்கு முன்னால் ஆடி நோம்பி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வீட்டில் படுத்துருந்தானுங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வந்து சென்னைன்னா நான் வெளியில் போனானுங்க. சரி வேலைக்கேன்னு போயிட்டு வருவானாக்குன்னு நினச்சேங்க. அப்புறம் அந்த சாயந்தரமாக வந்துட்டானுங்க. ஒரு 4 மணிக்கு வந்து என்னென்னு என்னை எல்லாம் துரத்திட்டு வர்றாங்க 10 பேர். நான் இவர்கிட்ட கவுண்டர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எல்லாம் கேட்பாங்க. நான் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு இது சொன்னேன். நான் இது என்ன பைத்தியக்காரன் 6 இவனை அடிக்க வர்றாங்க, இவனுக்கு 6 விரோதி இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னேங்க. அப்புறம் இங்கெல்லாம் வந்தது இங்கெல்லாம் போனதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இதுதான் நடந்ததுங்க. காலில் வந்துங்க பாத யாத்திரை போகும்போது காரில் அடிப்பட்டதுங்க. அது நல்லாவே ஆகலும் உள்ளே புண்ணு இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த இது மாதிரி போட்டு அந்த இது பிளாஸ்டிக் மாதிரி போட்டுக்குவானுங்க காலில். வேறு காலெல்லாம் ஒருத்தர் அடிக்கலிங்க. எல்லாம் இல்லை, சட்டை தான் கிழிஞ்சிருக்குங்க. அது தெரியல. வீட்டிலலாம் ஒரு நல்லா தான் வந்தானுங்க சட்டையெல்லாம். ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இவங்க வந்து சொல்லி தான் தெரியும் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னு. ஏன் கோர்ட்டுக்கு போனதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. தண்ணி குடிப்பானுங்க. அவன் புத்தி 3 நாளாக சரியில்லாம இந்த மாதிரி பண்ணியிருப்பான் நாட்டு இருக்குதுங்க. டாக்டர் இருக்காங்க. பாடி போஸ்ட்மேன் பண்ணாமல் பார்க்க மாட்டேங்க, விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ண நானே பார்த்தேன். எனக்கு தலை சுத்தல் இருக்குதுங்க. நானும் பள்ளிக்கு நடந்து போகிறது தானே. நடந்து போய் எனக்கு பொள்ளாச்சிக்கிட்டு தலை சுற்றி விழுந்து